காதல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. அது ஏன் வருது, யார் மேல வருது, எப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே யூகிக்கவே முடியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, காதலுக்கு கண் இல்ல, காதலுக்கு வயசு இல்ல அப்படிங்கிறது. இந்த ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை அது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரு மனசுலயுமே தோணி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ருசிகரமான காதல் கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஜப்பான்ல தான் நடந்திருக்கு. ஒரு 23 வயது பையன் 83 வயது பாட்டி மேல காதல் வசப்பட்டிருக்கான். அந்த 23 வயது பையனோட பேர் என்ன அப்படின்னா கோஃபு. அந்த 83 வயது பாட்டியோட பேர் என்ன அப்படின்னா ஆய்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த காதல் கதை உருவானுச்சு அப்படின்னா, கோஃபுக்கு ஒரு தோழி இருக்காங்க. அந்த தோழியோட பாட்டி தான் ஆய்கோ. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது கோஃபும் தோழியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் நீ வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கோஃபு இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த தோழி. அப்பதான் கோஃபு முதல் முறையா அந்த தோழியோட வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல தான் அந்த ஆய்கோ அப்படிங்கிற அந்த பாட்டியுமே இருக்காங்க. இந்த லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆய்கோ பாட்டியை பார்த்த உடனே கோஃபுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அந்த ஆய்கோ பாட்டிக்கும் கோஃபு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இருந்தாலும் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கனால தன்னோட காதலை வெளிப்படுத்திக்காமே இருக்காங்க. ஆனா எப்படியோ ஒரு கட்டத்துல காதலை வெளிப்படுத்தி தானே ஆகணும். அந்த காதல் கதை எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்னி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அந்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால வர முடியல, அதனால நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த தோழியால வர முடியல. அதுதான் அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிச்சு, தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளா அந்த காதல் ஆசை இருந்திருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்கல. ஆனா அந்த டிஸ்னி வேர்ல்டு அதுக்கு ஒரு உதவிகரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தோழியும் வரலையா, அதனால தன்னோட காதல் ஆசைய கோஃபு அந்த பாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்னி வேர்ல்டு கோபுரம் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லியிருக்கான். அந்த பாட்டியுமே எனக்கும் உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னோட காதலை வெளிப்படுத்திருக்காங்க. அது மாதிரி கோஃபு அவங்க கிட்ட காதலை சொல்லும் போது அந்த காதலையுமே ஏத்திருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ 6 மாச காலமா அவங்க காதல் வாழ்க்கையில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. கோஃபு என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த ஆய்கோ அப்படிங்கிற பாட்டி இருக்காங்களே, அவங்களோட முகத்துல முழிச்சதுக்கு அப்புறம் தான் அன்னையோட நாளே எனக்கு ரொம்ப அழகானது மாதிரி தெரியுது. எனக்கு இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கல. இவங்களோட முகத்துல முழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாளே எனக்கு நல்லபடியா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆய்கோ எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் டெய்லியுமே கோஃபுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் நான் சமைச்சு கொடுக்குறேன். அப்படி சமைச்சு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, என்னோட இளமை பருவத்துல நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் கோஃபுக்கு சமைச்சு கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ 2 பேருமே அவங்களோட காதல் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்துல இருக்க அதாவது 2 வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே இந்த காதல் வாழ்க்கையை ஏத்துட்டு இருந்திருக்காங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன அப்படின்னா, இந்த காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படிதான் சொல்லி முடிக்கணும். இந்த காதல் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.